ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் தையல் தைக்கிறவங்க படம் இருக்குது. இந்த மாதிரி தையல் தைக்கிற மிஷின் தைச்சி தொழில் செய்கிறவங்க, இவ்வளோ துணி தைச்சா இவ்வளோ கூலி கிடைக்குங்கிறவங்க, வெட்டி கொடுக்குற கட்டிங் பண்ணுறவங்க, துணி தைக்கிறது, ஜாக்கெட்டு தைக்கிறவங்க, எம்ப்ராய்டு போடுறவங்க, பல விதமான தையல்காரங்க இருப்பாங்க. இந்த தையல் மிஷின்காரங்களை பார்த்திங்கன்னா மிக சிறந்த ஒரு தொழில், நமக்கு கைத்தொழில். இது இருந்தால் நமக்கு வயசானாலும் ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு நம்ம எப்படியாவது உங்களுக்கு தொழில் செஞ்சுக்கிடலாம். ஒருத்தருக்கு ஒரு சேலை முந்தி தைச்சி கொடுத்தா கூட நமக்கு இப்போல்லாம் தைச்சி சேலை முந்தி தைச்சி கொடுக்கணும் 20 ரூபா. வயசான காலத்தில் ஒரு நாளைக்கு 50 ரூபா கிடைக்காதா, 100 ரூபா கிடைக்காதாங்கிறவங்களுக்கு ஒரு 5 சேலை தைச்சி கொடுத்தா போதும், தலைவாணி தோரை தைச்சி கொடுத்தாலும் போதும். மிக சிறந்த தொழில் தையல் தொழில். இவங்களை பார்த்திங்கன்னா அதிகமாக வெளியே உட்கார்ந்து பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க தொழிலெலாம் வீட்டில் வேலை பார்க்க, துணி தைக்க, இன்னும் வெளியே போய் தைச்சி கொடுத்துட்டு மீண்டும் வீட்டில் வந்து தைக்க, யார்கிட்டையும் இவங்களுக்கு இருந்து பேச நேரம் இருக்காது. அவங்களும் உண்டு, அவங்க தொழிலும் உண்டு. இருந்தாங்கன்னா வீட்டில் யாராவது கொடுக்குற ஜாக்கெட்டை தைக்க, அந்த புது பெண்களுக்கெல்லாம் பாருங்கள் எம்ப்ராய்டு போட்டு இந்த ஒர்க் வைக்கிறதுனால நல்லா காசு அவங்களுக்கு. ஆனால் அதுக்கு ஏற்றாக்க அவங்களுடைய மூளையை கண்கள் எல்லாம் கூர்ந்து பார்த்து தான் அவங்க இதெல்லாம் செய்யணும். நம்ம ஒரு சிறந்த தொழில் அவங்களுக்கெல்லாம். இப்போ நம்மளும் குடும்பத்தில் இருக்கிற குடும்ப இல்லத்தரசிகள், ஹவுஸ் ஒய்ஃப் வாங்குறவங்க, நம்மளும் இந்த மாதிரி ஒரு மிஷினை வீட்டில் போட்டு தைச்சி நம்ம தொழிலே, நம்ம சாக்கிட்டு நமக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு தலைவாணி உரை தைக்கிறது, ஒரு சேலை முந்தி தைக்கிறது, ஒரு சாரம் தைச்சி கொடுக்கறது, பிள்ளைகளுக்கு ஒரு ஜாக்கெட் பிடிச்சி தைக்கிறது, இதுக்கெல்லாம் நமக்கு மிக சிறந்த ஒரு கைத்தொழில் தையல் தொழில். இதை நம்மளும் தொழிலை கற்றுக்கிடலாம். மிக நல்லாயிருக்கும். யாருக்கையும் எதிர்பார்க்க வேண்டாம். நம்மளும் வேஸ்ட்டாக போய் யார்கிட்டையும் இருந்து பேச தோணாது. அதில் ஏதாவது தைக்க சொல்லும், தைச்சிக்கிட வைக்க, சின்ன பை தைச்சிக்கிடலாம். இந்த பேண்ட்டுலாம் பழைய பேண்டானா அதெல்லாம் வெட்டி பை தைச்சி வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அரிசி வாங்கி வச்சுக்கிடலாம். எல்லாத்துக்கும் சின்ன சின்ன பைகள் தைச்சிக்கிடலாம். நல்ல தொழில் செய்கிறதுக்கு துணி எடுத்து தலைவாணி உரை தைச்சி நல்லா விற்கலாம். ஸ்க்ரீல் தைச்சி வைக்கலாம். அப்படி நிறைய தொழில்களுக்கு உடையது அந்த மிஷின் தொழில். அதுமாதிரி தையல் மிஷின் ரொம்ப சிறப்பான தொழில். அதுமாதிரி எல்லோரும் கற்றுக்கணும். வேஸ்ட்டாக ஒருத்தர்கிட்டருந்து கதை பேசுகிறது, செல்ஃபோனை பார்க்குறது, இப்படி தொழிலெல்லாம் அந்த பேச்செல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி தையல் மிஷினை நம்மளும் கற்றுக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மிஷின் தேவை தான். நமக்கு ஒரு கிழிஞ்சதை தைக்க வாங்க எல்லாத்துக்குமே நல்லது. நம்மளுடைய சிந்தனை செயலன் உழைப்பில் மாத்திரம்தான் இருக்கும். அப்படி தையல் மிஷின் இருந்துச்சுன்னா வேறான சிந்தனைகளை சொந்தக்கார்ட்ட ஃபோனை போட்டு சண்டை போட தோணாது. நம்மளும் உண்டு, ஆஹா இதை தைச்சா நல்லாயிருக்கும், இதை